அன்னை தமிழ் சமூகத்துக்கு அகவணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு வழக்கறிஞர் பி முத்துக்குமார், மதுரை உயர்நீதிமன்றம். நாம் இன்று ஒரு ஆட்கொணர்வு மனுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பெண்மணி தன்னோட 1.5 வயசு குழந்தையை வந்து மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹேபியஸ் கார்பஸ் மனு ஆட்கொணர்வு நீதி பேரணி வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க. அது உயர் திரு நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்களிடம் பூர்ணிமா பெஞ்சில் இந்த விசாரணை வருது. விசாரணை வரப்ப அந்த பெண்மணி வந்து தன்னோட மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட குழந்தை 1.5 வயசு குழந்தை, அதை என் மாமனார் வச்சுக்கிட்டு என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறது. அந்த குழந்தைய வந்து அவங்க சரியாக பராமரிக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு வந்து என்னோட குழந்தைய மீட்டு கொடுக்குன்னு சொல்லி மனுவில் அவங்க சொல்கிறாங்க. அப்போ மனுவில் சொல்கிறாங்கன்னா உடனே நீதியரசன் இந்த 2 வாரத்தில் வந்து தகவல் நீங்கள் வந்து என்னன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜிபிக்கு உத்தரவுறாங்க, கவர்மெண்ட் லீடருக்கு உத்தரவு போடுறாங்க. சரின்னு சொல்லி 2 வாரத்துக்கு அப்புறம் திருப்பி வந்து விசாரணை 2-3 வாய்தாக்கள் வருது. வந்ததுக்கப்புறம் 4வது வாய்தா என்ன சொல்கிறாங்கன்னா, கணவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் போட்டு கணவர் வந்து அப்பியர் ஆகணும் கோர்ட்டில் அப்படின்னு சொல்லி, நேரடியாக அப்பியர் ஆகணும்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் போடுறாங்க. கணவரும் வந்துடுறாரு. கணவர் வந்துடுறாரு. அப்போ ஆர்கியூமெண்ட் போகுது நடந்துக்கிட்டு இருக்கையில் ஜிபி சொல்கிறாரு, நம்ம என்ன நினைப்போம்னா, அந்த மனுவில் வந்து என்ன கேட்குறாங்க, 1.5 வயசு குழந்தைய டார்ச்சர் பண்ணுறாங்க, என் மாமனார் வச்சுக்கிட்டு எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஐயோ பாவம், தாயும் செய்யும் பிரிக்கிறாங்களே, இப்படியெல்லாம் நடக்குமா? அந்த மாமனார் மேலே நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கோபமாக இருப்போம். அவங்க கணவர் மேலே ரொம்ப கோபமாக இருப்போம். மாமனார் மாமியார் இந்த மாதிரி மருமகளை கொடுமைப்படுத்தி பேரப்பிள்ளையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்வையாளர்களும் அங்கே இருக்கிற வழக்கறிஞர்களும் நீதியரசர்களுமே நினச்சிருப்பாங்க. திருப்பி மேலும் விசாரணைக்கு போகும்போது தான் தெரியுது, அந்த குழந்தை கை குழந்தைய பால் குடிக்கிற பருவத்தில் இருக்கிறப்பே அந்த பெண்மணி என்ன பண்ணா விட்டுட்டு போயிடுறாங்க. 2 மாத கை குழந்தையாவே விட்டுட்டு போயிடுறாங்க. 2 மாத கை குழந்தையை எந்த ஒரு பெற்ற தாயும் விட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அது வந்து 6 மாசமோ 1 வருஷமோ ஃபீடிங் கொடுக்கணும், கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும். அவ்வளோ ஒரு அக்கறை எடுத்து அந்த குழந்தைய வளர்த்தா தான் அது நல்லபடியாக இருக்கும். இத்தனைக்கும் அவங்க இல்லாதப்பட்டவங்களாம் கிடையாது, நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு பணியில் இருக்கிறவங்க தான். அப்போ 2 மாசத்துலேயே விட்டுட்டு போகிற ஒரு தாய் வந்து 1.5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி எதுக்கு வரணும், திருப்பி எதுக்கு இந்த நீதி பேராணை போடணும் அப்படின்னு சொல்லி நீதியரசர்களுக்கு ஒரு சந்தேகம் எழுது. அப்போ எழுதுறப்ப பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறப்ப அந்த அந்த பெண்மணியும் அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபையும் வந்து 2 பேரும் நேரடியாக அப்பியர் ஆக சொல்லி தேதி போடுறாங்க. தேதி போடுறதுக்கப்புறம் 2 பேரும் வர சொல்கிறாங்க. கணவன் மட்டும் வந்திருக்காரு, மனைவி வர்ற. அப்போ மனைவியோட வழக்கறிஞர் சொல்கிறாரு, ஆர்கியூ எல்லாம் பண்ணுறாரு, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க, நீங்கள் குழந்தைய மீட்டு கொடுக்கணும்னு இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சைடு ஆர்கியூ பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க 2 மாதம் கை குழந்தைய இருக்கும் போதே விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு பாசம் அதெல்லாம் கிடையாது, இவங்களே நல்லபடியாக தான் வளருது, குழந்தைக்கு வந்து எந்த தொந்தரவும் கிடையாது, நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க, தாத்தாம்படி நல்லபடியாக வரும், கணவரும் சம்பாரித்து அனுப்புகிறாரு, இந்த குழந்தைக்கு எந்த ஒரு தொந்தரவுமே அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. அப்போ 2 மாத கை குழந்தையா விட்டுட்டு போகிற அந்த பெண்மணி 1.5 வருஷம் கழிச்சு எதுக்கு வந்து அந்த மனு போடுறாங்க? அவங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம், அந்த நீதியரசர்கள் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அழகான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு குழந்தைய மீட்டெடுக்கிறத நல்லா வளர்க்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்களுக்கு மாமனார் மாமியார் கணவரை வந்து ஹராஸ் பண்ணணும், டார்ச்சர் பண்ணணும், மன உளைச்சல் ஏற்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் மட்டுமே இருக்குது. சப்போஸ் எதிர்காலத்தில் அந்த குழந்தைய தன்னோட பாதுகாப்பில் வச்சுக்கணும், நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா, பிற்காலத்தில் ட்ரையல் கோர்ட்டில் நீங்கள் போய் ஒரு மனு போட்டுக்கோங்க, காப்பாளர் மனு ஒன்று, கார்டியன் ஓபி ஒன்று போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த லிபர்ட்டியும் கொடுக்குறாங்க அந்த இதில். அப்போ நீதியரசர் வந்து சிறிதும் அவங்க மேலே கோவப்படாமல் நாகரீகமாக சொல்கிறாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நேரடியாக அந்த பெண்மணியை ஆஜராக சொன்ன தேதியில் அந்த பெண்மணி மீண்டும் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான செயல் பார்த்தீங்கன்னா. அப்பயே நீதியரசர்கள் கண்டிக்கிறாங்க. அந்த ஒரு இதே போதும், நேரடியாக குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசத்தோட இந்த நீதி பேராணைக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெப்பீர் ஆகியிருப்பாங்க, அவங்க சைடு நியாயத்தெல்லாம் முன் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க திருப்பி வெளிநாடு போயிடுறாங்க. அப்போ திருப்பி வெளிநாட்டில் இருந்து அவங்க வர்றதுக்கு காரணமே மாமனார் மாமியார் கணவரை வந்து ஒரு ஹராஸ் பண்ணணும், ஒரு துன்புறுத்தணும், ஒரு மனவேதனை உண்டு பண்ணணும் அப்படின்றதான். குழந்தையை உண்மையாக பேணி பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் கிடையாது. இது ஒரு ஜோடனைக்கு போடப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி தள்ளுபடி செய்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை வந்து அவங்க தாத்தா கிட்ட கையில் வச்சிருக்காரு. அவங்க பாட்டி பக்கம் அந்த பையனோட, இந்த குட்டி பையனோட பாட்டி வந்து பக்கத்தில் இருக்காங்க. அப்போ அந்த பையன் என்ன, நாங்கள்லாம் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். ஓயின்னு கத்திக்கிட்டே இருக்கான். நீதியரசர்களும் வந்து சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான்னா அவங்க தாத்தாவோட கண்ணாடியை பிடிச்சி தூக்கி போட பார்க்குறான். மூக்கை பிடிச்சி இழுக்கிறான். இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப அப்படியே அட்டாச்சாக இருக்கான். அப்படி அந்த பையனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமாக இருக்கான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு வந்து பிரிச்செடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் தான், ஒரு ஹராஸ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் தான் அந்த பெண்மணிக்கு ஒழிய தன்னோட குழந்தைய மீட்டெடுக்கணும் அப்படின்றது கிடையாது. இது ஒரு ஜோடனை வழக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு லிபர்ட்டி கொடுக்குறாங்க. உண்மையிலே உனக்கு அன்பு இருந்தால் நீங்கள் ட்ரையல் கோர்ட்டில் ஒரு கார்டியன் ஒப்பி வழக்கு தாக்கல் செஞ்சு நீங்கள் குழந்தைய மீட்டெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சட்ட சந்திப்பில் சந்திப்போம். உங்கள் வழக்கறிஞர் பி. முத்துக்குமார்.